ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆனியனை வச்சு ஒரு தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆனியன் தொக்கு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, மூணுமே ஒரே அளவு, ஒரே ஸ்பூனில் அதே அளவாக எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ வறுக்க போகிறோம். இது ரொம்ப வறுக்கணும்னு தேவையில்லை. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்தா போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. வறுத்தது போதும், நம்ம ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டோம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை பவுடராக நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நைஸாக நுணுக்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், பெருபெருன்னு நுணுக்கூடாது, நல்லா நைஸாகவே நுணுக்கி வச்சுக்கோங்க. அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சிடும். 1 மணி நேரம் அளவுக்கு ஊற வைக்கணும். இதை ஊற வச்சுட்டு இந்த தண்ணியோடையே மிக்ஸர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றியே ஊற வைங்க, நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. அடுத்து வத்தல், மிளகா வத்தல் 6-7 வத்தல் சேர்த்துக்கோங்க. இதுவுமே 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கணும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராவோ இல்லை குறைச்சோ சேர்த்துக்கோங்க. நான் 6-7 வத்தல் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். தோல் உரித்து சேர்த்துக்கோங்க பூண்டை. அதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இப்போ இதை நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். இந்த புளி தண்ணியே இருக்குது, உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சமாகவே ஊற்றிக்கோங்க, பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். அதனால இந்த மாதிரி நீங்கள் பெருசு பெருசாகவே நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம தொக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு அதில் 50 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் தொக்குனாலே மேக்ஸிமம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிட்ருக்க ஸ்டேஜ்லேயே நம்ம ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டை ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். பூண்டு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சா அந்த வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ அந்த வெங்காயத்தை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை நான் நைஸாக பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1-2 கூட அரைச்சிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இப்போ வெங்காயத்தோட இந்த பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச புளி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். புளி, வத்தல், வெள்ளைப்பூலாம் அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட்டு. இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இப்போ அதே ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க. வேறு தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இந்த தொக்கு நல்லா கொதிக்கட்டும். அதை பச்சை வாசனைலாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிக்குது தொக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம முதல்ல அரைச்சி வச்சோம்ல அந்த பவுடரை உள்ளே சேர்த்துக்கலாம். சோம்பு, சீரகம், வரமல்லி அரைச்சி வச்சோம்ல அந்த இதை உள்ளே சேர்த்துக்கலாம். அதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். இப்போ இதை நல்லா கலந்துருங்க. இது தொக்கு நல்லா கொதித்த பிறகு தான் இதை சேர்க்கணும், முன்னாடியே போடக்கூடாது. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், இல்லை தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் வெல்லம் சேர்த்தோன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும். காரம், புளிப்பு, ஸ்வீட் எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம வெல்லம் சேர்க்குறோம்.
அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இனி நல்லா கொதிக்கணும்லாம் இல்லை, ஆல்ரெடி நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருந்தால் போதும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு தொக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தொக்கு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வேலை ரொம்பவே சிம்பிளுங்க. ஏன்னா குழம்பு வைக்க முடியாது, சட்னி எதுவும் அரைக்கலைன்னா இட்லி, தோசை, சாப்பாடுக்கெலாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதை நீங்கள் ஒரு ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம், கெடாமல் நல்லாயிருக்கும். வெங்காய தொக்கு, தக்காளி தொக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயும் கூட வச்சுக்கலாம். இதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெடாமல் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2-3 மாதம் வரைக்கும் கூட கெடாமல் நல்லா தாங்கும். நல்லா கெட்டியாயிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.